சிவாய் நம்ம வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். திறன் பேசிய ஆன்மீக சேனலை பார்த்துக்கிற அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும். 2025 தமிழ் புத்தாண்டு பலன்கள். எல்லாருடைய இயக்கங்களும் பார்த்தீங்கன்னா 2025 ஜனவரி மாதம்தான் புத்தாண்டுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் நம்ம தமிழருக்கு தமிழ் புத்தாண்டு தான் பலன்கள். 2025 சித்திரை மாசத்துக்கு தமிழ் வருஷ புத்தாண்டுக்கு மேலதான் உங்களுடைய பலன்களே தெளிவா சொல்ல முடியும். ஏன்னா கிரகங்களுடைய அசைவை வச்சுதான் நம்மளுக்கு நடக்கக்கூடிய சுபகாரியங்களும் அசுபகாரியங்களும். தனுசு ராசிக்கு அதி தேவதை அதிபதி சொல்லிட்டா குரு பகவான். குரு பகவானுக்கு அதி தேவதை பிரகஸ்பதி, முருகக்கடவுள். உங்களுக்கு தாங்க யோகம். ஏன் யோகம் சொன்னால் உங்கள் ராசிக்கு எதிர்த்த ராசியில் தான் சனி பகவான் பேச்சு வாங்குறாரு. இருந்தாலும் சனி பகவான் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக வர்றாரு. போதும் இத்தனை நாளாக பட்ட துன்பம், பல இன்னல் துன்பங்கள், பல சட்ட சிக்கல்கள், பணிபுரிகிறவங்க பல ஆஃபீஸில் வர இடையூறுகள், இன்னல்கள், அவமான அவப்பேர்களே நீங்கள் பட்டிருக்கணும். ஏன்னா சனியோடைய பார்வை இல்லையா, சனி பகவான் குருவோடைய பார்வை வந்தாலும் பல சிக்கல்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய தருணம் உண்டு. எல்லாமே இந்த மாதம் சரியாகக்கூடிய நேரம் உண்டு. மண்ணும் விரையும், பொண்ணு விரையும், மாளிகை விரையும், தொழில் விரையும், நஷ்டகதி ஆகக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு உண்டு. ஆனால் தனுசு ராசியில் உள்ள ஆண்கள் அவங்கவங்க அப்பா மேல கண்ட பாசக்காரு, பெண்கள் தான் தாய் தகப்ப மேல பாசக்காரு. ஆனால் இருந்திருந்தாலும் தனுசு ராசியில் உள்ள ஆண்களுக்கும் தன்னுடைய அண்ணன் தம்பி அங்காளி பங்காளிக்கும் ஆவாது. தகப்பன் பேச்சை தான் நீங்கள் கேட்கணும், தாய் பேச்சை கேட்க மாட்டீங்க. ஏன்னா சந்திரனுக்கும் குருக்கும் ஆவாது. அதில் ஒரு கதை இருக்கு. சந்திரனுக்கு 27 பொண்டாட்டி இருந்திருந்தாலும் சந்திரன் குருவுடைய மனைவியை பார்க்கக்கூடிய தன்மைகள் இருந்தக்கூடிய அமைப்பும் உண்டு. அதனால கொஞ்சம் இடையூறுகள் இருக்கு. சந்திரனுக்கும் தனுசுக்கும், அதாவது குருக்கும் சந்திரனுக்கும் ஆவாது. அதனால் அது ஒரு கதை, அதை விட்டுருங்க. இருந்திருந்தாலும் குரு பகவானுடைய அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல மிதுன ராசியில் பேசிக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு யோகம், பூர்வீக சொத்து வரக்கூடிய ஒரு தருணங்கள் வர வாய்ப்பு இருக்குது. பல கலகங்களே விளைவிக்கக்கூடிய தருணத்தில் அந்த கலகங்கள் நிறைவேறக்கூடிய தருணம் உண்டு. ஆனால் தனுசு ராசிக்காரங்களுடைய புத்தியை மட்டும் கெடுத்துடக்கூடாது. தான் சொத்து, தான் அண்ணன் தம்பி சொத்து, அங்காளி பங்காளி சொத்துக்காக தேவையில்லாத மாந்திரிகர்களையும் மந்திரவாதிகள் நாடி இந்த சொத்து எனக்கு கொடு அப்படின்னு சொன்னீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு. சனி பகவான் சரியான தண்டனையை கொடுத்துருவார். இருக்கிறத வச்சு சிறப்போடு வாழுங்க. அடுத்தவன் சொத்துக்கு, அடுத்தவன் மனைவி, அடுத்தவன் பொண்டாட்டி மேல ஆசைப்படாம வாழணும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உச்ச நிலைமைக்கு போவீங்க நீங்க. ஏன்னா கஷ்டப்பட்ட ஜாதகம். அண்ணன் தம்பியை பார்த்தீங்கன்னா ஒரு கட்ட காலத்தில் உங்களுக்கு இறந்திருக்கக்கூடிய தருணங்களும் உண்டு. இருந்தாலும் ராகு பகவானுடைய தன்மை உச்ச நிலையில் வரக்கூடிய நேரத்தில் உலகமே உங்களை பேசக்கூடிய தன்மை இருக்கு. உள்ளூர் ஒரு உதாரணத்துக்கு ஒரு பொட்டி கடை வைங்க, ஒரு ஸ்டோர்ஸ் வைங்க, ஒரு ஜுவல்லரி ஷாப் வைங்க, ஏதாவது ஒரு கடை வச்சா அது உச்ச நிலைமைக்கு போகும். இந்த உடம்பு வளர்க்கணும், ஜிம்முக்கு போகணும் ஆசைப்படக்கூடியவங்களுக்கெல்லாம் யோகம், மாற்றம் ஏற்படும். நல்ல ஒரு செய்தி, நல்ல ஒரு நேரங்காலங்கள் கூடி தேடி வரும். நம்ம தான் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். தாயை நினைங்க, தகப்பனை நினைங்க, அண்ணன் தம்பியை நினச்சிண்டு அவங்களோட பின்னி பிணைஞ்சு தான் செய்கிற தொழிலில் நிறைய கிளைண்ட் வரணும், நிறைய கஸ்டமர்ஸ் வரணும் அப்படின்னு ஆசைகளோடு இருந்து வந்தீங்கன்னா உங்கள் ஜாதகம் சூப்பராக்கக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு. வீணான பிரச்சனைகள் வரக்கூடாது. தனுசு ராசி உள்ள ஆண்கள் பெண்கள் படிப்பில் சிறந்து விளங்கக்கூடிய தன்மை உண்டு. நிறைய டாக்டர்ஸு, டீச்சர்ஸு, அரசியல்வாதிகள், போலீஸு, இப்படி நிறைய உயர் பதவிகள்லாம் உங்களுக்கு தான் உண்டு. ஆனால் ஆண்கள் மட்டும் பெண்களுடைய சாபத்துக்கு ஆள்பற்றாதீங்க. தாய் சாபத்துக்கும் ஆள்படக்கூடாது, மனைவி சாபத்துக்கும் ஆள்படக்கூடாது. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்து வாழ்ந்து வந்து வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து வந்தா நீங்க யோகக்காரர். தனுசு ராசியில் உள்ள பெண்கள் கணவன் மனைவி விட்டு நீங்க பிரிஞ்சுதான் இருக்கணும். இது விதி. ஏன்னா தனுசு ராசி ஆண் ராசி. ஆணோடைய பெண்ணு தான் நிறைய சம்பாதிப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்கு அனுசரணையான அமைப்புல கணவன் இருந்தா சேர்ந்து வாழுவீங்க, இல்லை பிரிஞ்சு போயிருப்பீங்க. இருந்திருந்தாலும் தனுசு ராசிக்கு முன்னோர் சொத்து வரக்கூடிய மாற்றங்கள் உண்டு. அதாவது புருஷன் வழி சொத்துன்னு சொல்லலாம், அப்படிதான் சொல்லுவேன். அப்படியாப்பட்ட ஒரு சொத்து வர்றதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கு. ஆனா தனுசு ராசி உள்ள பெண்கள் பாவுங்க. அந்த தனுசு ராசி பெண்களை கிட்ட நீங்கள்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். மற்ற ராசிகள்
தாய்மை குணத்துக்கும் பாசத்துக்கும் அடிப்படையான ஒரு ராசிங்க தனுசு ராசி. தனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இந்த பிள்ளைங்களை வளர்க்குறதுக்குன்னே உங்கள் வயசு பாதி வயசு போயிடும். கல் மண்ணை சுமந்து கஞ்சியை குடிச்சு பழைய சோறை சாப்பிட்டு பிள்ளைங்களையும் புருஷனையும் வாழ வைக்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் உடையவங்க தனுசு ராசி. ஆனால் நீங்கள் தாங்க ஏமாறுவீங்க. புருஷன் உங்களுக்கு அமையக்கூடிய தன்மை ரொம்ப கம்மி. இருந்தாலும் ஒரு சில ஜாதகங்களுக்கு தான். இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை செழிப்பாக வரணும். உங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்க. பிரகஸ்பதி சொல்ல குருவை வழிபடுங்க. டைம் கிடைச்சா வடபழனி கோயிலுக்கு போங்க. வேலைக்கிழமையில போங்க. முருகா, வரக்கூடிய 2025 வீண் விரயம் ஆகக்கூடாது. சொத்து பொத்துக்கள் வரணும். சுகத்தோட வாழணும். மண்ணும் பொன்னாகணும். மாளிகை கட்டணும். மன்னவனை போல வாழணும் சொல்லக்கூடிய எண்ணங்கள், பல சட்ட சிக்கல்கள் வந்து நான் விடுபட்டு நான் தெளிவான அமைப்பு வரணும்னு சொல்லக்கூடிய ஆசைகளை நீங்க பூர்த்தி பண்ணக்கூடிய தருணம் இந்த 2025. அர்த்தாஷ்டம சனி பகவான் உங்க ஜாதகத்துல இருக்காரு. கொஞ்சம் லூஸ்டா கூடாதீங்க. கொஞ்சம் சேர்ந்து தாய் தகப்பனோட அனுசரணையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வந்தாதான் நீங்க யோகம், இல்லைன்னா மாட்டிக்குவீங்க. வீணான விரயங்கள் வராம இருக்க முருகனை வழிபடுங்க. எம்பெருமான வழிபட்டு தெளிவான அமைப்புல பக்குவமா இருந்து வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். எல்லாருக்கும் மாற்றங்களே ஏற்படட்டும். குரு பகவான் உங்க ஜாதகத்துல பலமா இருக்கிறதுனால கல்யாணம் ஆகக்கூடிய குழந்தைங்களுக்கு கல்யாணம் நடக்கும். படிக்கிற பிள்ளைங்க படிச்சு மேலும் மேலும் வரும். காலங்காலத்துல குழந்தை குட்டி பெக்கக்கூடிய தன்மைகள் வரும். உங்க சுபகாரியம் எல்லாமே நடக்கக்கூடிய தருணம் குருவுடைய பார்வை உங்க மேல இருக்கு. ஆனா படிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தைங்க காதல் கீதல் பண்ணீங்கன்னா மாட்டிக்குவீங்க. அஷ்டம சனி எப்படியோ அர்த்தாஷ்டம சனி அப்படி. கொஞ்சம் திருமணத்தை முறையான ஜோதிடத்தை உங்க ஜாதகத்தை கொடுத்து அதை ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு உண்டான வழிமுறைகளை பக்குவம் பண்ணிட்டு கல்யாணம் காட்சிகள் பண்ணுங்க. ஆனா காதல் திருமணம் பண்ணீங்கன்னா கொஞ்சம் விலகக்கூடிய நேரம் உண்டு. கொஞ்சம் மன சஞ்சலப்பு படக்கூடிய தருணம் உண்டு. இருந்தாலும் அவங்கவுங்க குலதெய்வத்தை வேண்டுங்க. மதமுற்று மதம் மாறின ஒரு பெண்ணுக்கு ஆண் மேல தொடர்பு வரும். ஒரு ஆணுக்கு மதமுற்று மதம் மாறின ஒரு பெண் மேல தொடர்பு வரும். வீணான விரயங்கள் வரக்கூடிய தருணம் ரொம்ப கவனமா இருக்கணும். இருந்தாலும் தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கட்டும். சிவாய நம. இந்த 2025 12 ராசிக்காரர்களும் முறையான ஒரு வழிபாடு ஒன்று சொல்றேன். அந்த வழிபாடை கேட்டுக்குங்க. முதல்ல ஒரு பஞ்சாங்கம் ஒன்று வாங்குங்க. அந்த பஞ்சாங்கம் வாங்கிட்டு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் கையில வச்சுக்குங்க. சென்னையை தாண்டி திருவள்ளூர் கிட்ட ஒரு சிவஸ்தலம் இருக்குது, திருவலங்காடு. அந்த திருவலங்காடுன்னு சொல்லக்கூடியது மாந்தி ஸ்தலம். தமிழ்நாட்டில் யாருமே மாந்தியை வந்து யாருமே நினைக்கிறது கிடையாது. ஆனால் கேரளால ஆந்திரால மாந்தி ஜாதகத்தில் எங்கே இருக்கோ அவருடைய தன்மைகளை வச்சு தான் ஜோதிடம். நோய், வறுமை, கஷ்டம், பயம், நஷ்டம், அவப்பேறு, அவமானம், சுபகாரியங்கள், அரசியலில் பிரவேசம் பண்ண முடியாதது, பலவிதமான பிரச்சனைகள் ஆள்படக்கூடியவங்க இந்த பஞ்சாங்கத்தை கையில் வச்சுட்டு மாந்தி ஸ்தலம் சொல்லக்கூடிய திருவலங்காடு கோயிலுக்கு போயிட்டு அந்த குளத்துக்கு ஒரு மீனுக்கு ஒரு பிரெட்டு பாக்கெட்டு பிச்சு பிச்சு போட்டு அந்த குளந்தண்ணியை தலையில கைகால அலும்பிட்டு பக்கத்துல காளியம்மா இருப்பாங்க, அம்பாளை பார்த்துட்டு சிவனை பார்த்துட்டு மாந்தி பகவானை கையெடுத்து கும்பிட்டு கோயில் பிரகாரம் ஒரு 3 சுத்து 5 சுத்து 9 சுத்து சுத்திட்டு அந்த பஞ்சாங்கத்தை உள்ள அடக்கிட்டு இப்படி பஞ்சாங்கத்தை பார்த்துக்கிட்டு, சாமி இந்த வரக்கூடிய 2025 என் வாழ்க்கையில விரயமாகக்கூடாது, பிரகாசமா இருக்கணும், இருளை நீக்கி ஒளி வீசி கொடு. ஏன்னா 3 கிரகங்களுடைய பெயர்ச்சி இந்த ஏப்ரல் மாதம் இருக்கு. இந்த வருஷமாவது என் வாழ்க்கை தெளிவாகணும். கல்யாணம் ஆகாதவனுக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தை இல்லாதவனுக்கு வேலை வெட்டி இல்லாம படிப்பு, இப்படி தொழில் நஷ்டம், இந்த மாதிரி கஷ்டங்கள் அவப்பேர்ந்து விடுபட்டு அரசியல்ல நான் உச்சநிலை வரணும்னு நினைச்சுண்டு வாரம் வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு வரைக்கும் ஒரு 11 வாரம் போயிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை தெளிவாயிடுயா. முடிஞ்ச அளவுக்கு திருவலங்காடு திருத்தணிக்கு திருவலங்காடு திருவள்ளூருக்கு பக்கத்துல அந்த கோயிலுக்கு போங்க. சிவாய நம. சிவாய நம. நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப். என்ன பார்க்கணுன்னா உங்க பேரு, வயசு, டேட்டு, மந்த்து, இயரு, டைமு, எந்த ஊரில் பிறந்தீங்கன்னு முதல்ல எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க என் நம்பருக்கு. என்னை பார்க்கணுன்னா என்னுடைய வீடு தாம்பரம். தாம்பரத்தில் நம்பர் 13 திருவள்ளுவர் ஸ்ட்ரீட், MES ரோடு,
மோதிலால் நகர், கிழக்கு தாம்பரம், சென்னை 59. நியர் லேண்ட்மார்க்கு கார்லி ஸ்கூல் பிளே கிரவுண்டு தாண்டின உடனேயே ஒரு ஏடிஎம்கே கட்சி ஆஃபீஸ் இருக்கும். அந்த கட்சி ஆஃபீஸ்க்கு எதிர்த்த மாதிரி தான் பாரதியார் ஸ்ட்ரீட்டு. அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க வேண்டிய காமாட்சி அம்மன் கோயிலுக்கு பின்னதான் ஜோசியம், அருள்வாக்கு, குறி சொல்கிறேன். ஃபோன் பண்ணிட்டு வாங்க, இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் எடுக்க முடியும். ஃபோன் பண்ணால் கொஞ்சம் நிறையா கால்ஸ் வரனால கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. நேரில் வரவங்க இந்த அட்ரஸ்க்கு வாங்க. சென்னையில் தான் இருப்பேன். எல்லாரும் வரும்போது 3 எலுமிச்சம்பழம், 15 ரூபாய்க்கு வெத்தலை, 10 ரூபாய் கழிப்பாக்கு, உங்கள் ஹிஸ்ட்ரியே சொல்லுவேன், ஏன் வந்திருக்கீங்கன்னு சொல்லுவேன், என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவேன். எல்லாரும் நல்லா இருக்கணும். 12 ராசிக்காரங்களுக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்கள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும். சிவாய நம.